நம்ம எல்லாரும் சாப்பிட்றதுக்காகவே சில இடத்துக்கு போவோம்ல. நான் சொல்றது அதர் ரெஸ்டாரண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நான் வந்து போயிருந்தேன். இது வந்து குளோபல் வில்லேஜ். குளோபல் வில்லேஜ் துபாயில இருக்கிறவங்க, யுஏஇல இருக்கிறவங்க போகாமல் இருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக போயிருப்பீங்க. நானும் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே எப்படியாவது போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு போனது தான். எத்தனை ரீல்ஸ் பார்த்தோம், அதெல்லாம் போய் சாப்பிட்டு பார்க்க வேண்டாமா அப்படின்னு. அதுவும் என்ன மாதிரி யாராவது டயட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நாள் உங்களை உள்ளே கொண்டு விட்டு நீங்கள் இன்றைக்கி என்ன நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா எப்படி சாப்பிடுவோம்? அந்த மாதிரி தான் நான் போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நாங்கள் ஒரு 10 பேர் போயிருந்தோம். அதில் ஒரு 7 பேர் நாங்கள் போனதே சாப்பிட்றதுக்காக தான். அதை ஒரு 3 பேர் மிச்சம் 3 பேர் அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை. அவங்கள நாங்களே வந்து உங்களுக்கு வயசாயிருச்சு அந்த மாதிரி நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண போயிட்டோம். இந்த நீங்கள் பார்க்குற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணது. ஆக்சுவலி ரீல்ஸ் பார்த்து சேவ் பண்ணி இதை போய் சாப்பிடணும் அதை போய் சாப்பிடணும் தான் கிளம்பி போனது. பட் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு விஷயம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆகிருச்சு. ஸோ அந்த ரீல்ஸ் எல்லாத்தையும் மறந்து நாங்களாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டராக ஆரம்பித்தது ஒரு ரோஸ்டட் செஸ்னட், அது வாங்கி ட்ரை பண்ணோம். இதுவரை நான் செஸ்னட் சாப்பிட்டதே இல்லை. அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் வேறு ஏதாவது இந்த ரீலில் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ மீட் ஈட்டர், போஸ்னியன் கபாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் போனதுக்கு நல்லா கிராக்கர் ஷோ பார்த்துட்டு இந்த குட்டீஸையும் 2 ஆட்டி விட்டுட்டு அப்படி கிளம்பிடலான்னு தான் நினச்சோம். பட் அதுக்கப்புறமே எங்களுக்கு மனசு கேட்கல. திருப்பியும் போய் ஒரு ரவுண்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். இந்த ஃபைனல் டச் தான் நான் சொல்கிற போஸ்னியன் கபாப். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.